அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இது உங்களோட இஸ்லாமிக் நாலேஜ் சேனல். நாம் இந்த வீடியோவில் பனு இஸ்ராயல்களிடையே வாழ்ந்த தொழுநோயாளி, வழுக்கை தலையர், குருடர் ஆகிய 3 பேர் தொடர்பான நிகழ்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பனு இஸ்ராயில் குலத்தாரில் இருந்த 3 பேரில் ஒருவர் தொழுநோய் பிடித்தவராகவும், மற்றொருவர் வழுக்கை தலையராகவும், அடுத்தவர் குருடராகவும் இருந்தனர். அல்லாஹ் அவர்களை சோதிக்க நாடி வானவர் ஒருவரை அவர்களிடம் அனுப்பினான். அவர் தொழுநோயாளியிடம் வந்து, உனக்கு மிகவும் விருப்பமானது எது என்று கேட்டார். அதற்கு, நல்ல நிறம், நல்ல தோல்தான் எனக்கு மிகவும் விருப்பமானவை என்றும், மக்கள் என் வியாதியின் காரணத்தால் என்னை அருவருக்கிறார்கள் என்றும் கூறினார். உடனே அந்த வானவர் அவரை தம் கைகளால் தடவ அந்த வியாதி அவரை விட்டு சென்றுவிட்டது. பிறகு அவருக்கு அழகிய நிறமும் அழகிய தோலும் தரப்பட்டது. பிறகு அந்த வானவர், எந்த செல்வம் உங்களுக்கு மிகவும் விருப்பமானது என்று கேட்டார். அதற்கு, ஒட்டகம்தான் அல்லது மாடுதான் என்று பதிலளித்தார். கருத்தரித்த ஒட்டகம் அவருக்கு வழங்கப்பட்டது. அடுத்து அந்த வானவர், இதில் உனக்கு பரக்கத் வழங்கப்படும் என்று கூறினார். பிறகு அந்த வானவர் வழுக்கை தலையாக இருந்தவரிடம் சென்றார். அவரிடம், உனக்கு மிகவும் விருப்பமானது எது என்று கேட்டார். அதற்கு அவர், அழகான முடியும் இந்த வழுக்கை என்னை விட்டு போய்விடுவதும் தான் எனக்கு மிகவும் விருப்பமானது. மக்கள் என்னை அருவருத்து ஒதுக்கிவிட்டார்கள் என்று கூறினார். உடனே அந்த வானவர் அவரது தலையை தடவி கொடுக்க அவருக்கு அழகான முடி வழங்கப்பட்டது. அந்த வானவர், எந்த செல்வம் உனக்கு விருப்பமானது என்று கேட்டார். அதற்கு அவர், மாடுதான் எனக்கு மிக விருப்பமான செல்வம் என்று கூறினார். உடனே அந்த வானவர் அந்த வழுக்கை தலையருக்கு கர்ப்பமான மாடு ஒன்றை கொடுத்து, இதில் உனக்கு வளர்ச்சி வழங்கப்படும் என்று கூறினார். பிறகு அந்த வானவர் குருடராக இருந்தவரிடம் சென்றார். அவரிடம், உனக்கு மிகவும் விருப்பமானது எது என்று கேட்டார். அதற்கு அவர், அல்லாஹ் என் பார்வையை எனக்கு திரும்ப கொடுப்பதும் அதை கொண்டு மக்களை நான் பார்ப்பதும் தான் எனக்கு மிகவும் விருப்பமானது என்று பதிலளித்தார். அந்த வானவர் அவரை தடவிவிட அல்லாஹ் அவருக்கு அவரது பார்வையை திருப்பி தந்தான். மேலும் அந்த வானவர், உனக்கு எந்த செல்வம் விருப்பமானது என்று அவரிடம் கேட்க அவர், ஆடுதான் எனக்கு மிகவும் விருப்பமானது என்று பதிலளித்தார். உடனே அந்த வானவர் அவருக்கு கருவுற்ற ஆடு ஒன்றை கொடுத்தார். ஒட்டகம் வழங்கப்பட்டவரும், மாடு வழங்கப்பட்டவரும், ஆடு வழங்கப்பட்டவரும் நிறைய குட்டிகள் ஈந்திட பெற்றார்கள். தொழுநோயாளியாய் இருந்தவருக்கு ஒரு கணவாய் நிரம்ப ஒட்டகங்களும், வழுக்கை தலையராய் இருந்தவருக்கு ஒரு கணவாய் நிரம்ப மாடுகளும், குருடராக இருந்தவருக்கு ஒரு கணவாய் நிரம்ப ஆடுகளும் அதிக அளவில் கிடைத்தன. பிறகு அந்த வானவர் தொழுநோயாளியாய் இருந்தவரிடம் தமது பழைய தோற்றத்திலும் அமைப்பிலும் சென்று, நான் ஒரு ஏழை மனிதன். என் பயணத்தில் என் வாழ்வாதாரம் அறுபட்டுவிட்டது. செலவுக்கு பணம் தீர்ந்து போய்விட்டது. இன்று எனக்கு உதவி செய்ய அல்லாஹ்வையும் பிறகு உன்னையும் தவிர வேறு யாருமில்லை. உனக்கு அழகிய நிறத்தையும் அழகிய தோலையும் செல்வத்தையும் கொடுத்த இறைவனின் பெயரால் உன்னிடம் ஓர் ஒட்டகத்தை கேட்கிறேன். அதன் மூலம் பயணத்தில் நான் போக வேண்டிய இடத்திற்கு போய் சேருவேன் என்று கூறினார். அதற்கு அந்த மனிதர், எனக்கு கடமைகள் நிறைய இருக்கின்றன. எனவே என்னால் நீ கேட்டதை தர முடியாது என்றார். உடனே அந்த வானவர், உன்னை எனக்கு தெரியும் போல் உள்ளதே. மக்கள் அருவருக்கின்ற தொழுநோயாளியாக நீ இருக்கவில்லையா? நீ ஏழையாக இருக்கவில்லையா? பிறகு அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுத்தான் அல்லவா என்று கேட்டார். அதற்கு அவன், இல்லை, நான் இந்த அழகான நிறத்தையும் தோலையும் மற்றும்
திரண்ட செல்வத்தையும் வாழையடி வாழையாக என் முன்னோர்களிடமிருந்து வாரிசாக பெற்றேன் என்று கூறினான். உடனே அந்த வானவர், நீ இந்த விஷயத்தில் பொய்யனாக இருந்தால் நீ முன்பு எப்படி இருந்தாயோ அப்படியே உன்னை அல்லாஹ் மாற்றிவிடட்டும் என்று கூறினார். பிறகு அந்த வானவர் வழுகை தலையரிடம் தனது பழைய தோற்றத்திலும் அமைப்பிலும் வந்து முன்பு தொழுநோயாளியிடம் சொன்னதைப் போன்றே சொன்னார். அவனும் தொழுநோயாளி போலவே அவருக்கு பதிலளித்தான். அந்த வானவரும், நீ உன் கூற்றில் பொய்யனாக இருந்தால் நீ முன்பு எப்படி இருந்தாயோ அப்படியே உன்னை அல்லாஹ் மாற்றிவிடட்டும் என்று கூறினார். இறுதியாக குருடரிடம் தமது பழைய தோற்றத்திலும் அமைப்பிலும் வந்து, நான் ஒரு ஏழை மனிதன், வழிப்போக்கன். என் வாழ்வாதாரம் வழி செலவுக்கான பணம் தீர்ந்து போய்விட்டது. இன்று உதவிக்கு எனக்கு அல்லாஹ்வையும் பிறகு உன்னையும் தவிர வேறு யாரும் இல்லை. என் பயணத்தில் என் தேவையை தீர்த்து கொள்ள ஆடு ஒன்றை தரும்படி உனக்கு பார்வையை திரும்ப தந்தவன் பெயரால் கேட்கிறேன் என்று கூறினார். குருடராயிருந்து பார்வையை பெற்ற அந்த மனிதர் அந்த வானவரிடம், நான் குருடனாகத்தான் இருந்தேன். அல்லாஹ் என் பார்வையை திரும்ப தந்தான். நான் ஏழையாக இருந்தேன். என்னை செல்வந்தனாக்கினான். எனவே நீ விரும்புவதை எடுத்துக்கொள். அல்லாஹ்வின் மீதாணையாக இன்று நீ எடுக்கின்ற எந்த பொருளையும் திருப்பி தரும்படி அல்லாஹ்விற்காக நான் சிரமப்படுத்த மாட்டேன் என்று கூறினான். உடனே அந்த வானவர், உன் செல்வத்தை நீயே வைத்துக்கொள். இது உங்களை சோதிப்பதற்காகத்தான். அல்லாஹ் உன்னை குறித்து திருப்தி அடைந்தான். உன் இரு தோழர்கள் தொழுநோயாளி மற்றும் வழுக்கை தலையன் மீது அல்லாஹ் கோபம் கொண்டான் என்று கூறினார். இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆதாரம் புகாரி. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.